வணக்கம். இன்னைக்கு குக்கிங் வீடியோ பார்க்க போறோம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம குக்கிங் பார்க்க போறோம். அது என்ன சமைக்க போறோம்னா, வான்கோழி சாப்ஸு. சிட்டில இருக்கிறவங்களோட கிராமத்தில இருக்கிறவங்க கண்டிப்பா வான்கோழிய சாப்பிடுவாங்க. ஏன்னா, இது மட்டன் போல இருக்கிறதுனால கண்டிப்பா எல்லாரும் சாப்பிடுவாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் தொடர்ந்து நம்ம குக்கிங் வீடியோ, கார்டனிங் எல்லாம் பார்க்கலாம். இப்போ வாங்க எப்படி சமைக்கலாம்னு பார்ப்போம். வான்கோழிய உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா, அது கொஞ்சம் வீசுறதுனால நம்ம உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய், கருவேப்பிலை, வெங்காயம், மிளகு, சோம்பு, பட்டை, லவங்கம் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு பயன்படுத்துறது தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துகிறேன். ஒரு குக்கரில் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கணும். இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவை வேண்டாம். ஏன்னா, இதில் நிறைய கொழுப்பு இருக்கிறதுனால தனியா அப்படியே பிரிஞ்சு வந்துரும். இந்த வான்கோழிய கொஞ்சம் லேசா வதக்கிட்டு, அதில உப்பு, மஞ்சப்பொடி, தேவையான அளவு தண்ணி ஊத்தி ஒரு 10 விசில் போடணும். ஏன் 10 விசில் முதல்ல போடணும்னா, இது மட்டன் போல இருக்கிறதுனால வேகறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால நம்ம இத முதல்ல உப்பும், மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. இது வேகிற நேரத்துக்கு நம்ம அரைச்சு வச்சுக்கலாம். அதுக்கு 1/2 கப்பு தேங்காய், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 4 கிராம்பு, ஜாதிக்காய் பூவு, வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா பொடியா நறுக்கி போட்டுக்குங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு நல்லா மசியா அரைச்சுக்குங்க. நமக்கு தேவைப்பட்டா முந்திரி பருப்பு கூட நம்ம பயன்படுத்தலாம். இந்த ரெசிபி என்னுடைய அம்மா மட்டன்ல செய்வாங்க. நான் இது வான்கோழியில செய்திருக்கேன். அதிலே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க எவ்வளோ மசியா இருக்குதுன்ட்டு. இப்போ குக்கர் 10 சத்தம் வந்தாச்சு. அரைச்ச விழுத வெந்த கறியில நம்ம ஊத்த போறோம். அதிலேயே நான் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. இதையெல்லாம் போட்டு தேவையான அளவு திரும்ப தண்ணி ஊத்தி அதிலேயும் ஊத்திக்கிறேன். திரும்பவும் ஒரு 10 விசில் போட்டு வேக வைக்கணும். ஏன்னா, இது வேகறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நான் முன்னயே சொன்ன மாரி இது மட்டன் மாரி இருக்கிறதுனால வேகறதுக்கு நேரம் ஆகும். அதனால திரும்ப ஒரு 10 சத்தம் போட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கறி நல்லா வெந்திருக்கும். பஞ்சு போல இருக்கும். இப்போ நீங்க பார்க்கும்போதே தெரியும். எவ்வளோ கொழுப்பு இருக்கு பாருங்க. நான் எண்ணெய் 1 ஸ்பூன் தான் தேங்காய் எண்ணெய் ஊத்துனேன். இப்போ இந்த வெந்த கறிய ஒரு டவால போட்டு நல்லா வதக்கணும். சுண்ட வைக்கணும். இதுக்கு தாளிப்புலாம் தேவையே கிடையாது. நல்லா வெந்து முடிச்சோடனே கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சுட்டாலே போதும். அம்மா என்ன செய்வேன்னா, கறி வேலை முடிஞ்சோடனே எடுத்து ஒரு பாத்திரத்தில வச்சுட்டு, அந்த கடாயில கொஞ்சம் கூட்டு ஒட்டியிருக்கும் பாருங்க, அதில சாதம் போட்டு நல்லா உருண்டை போட்டு தருவாங்க. அந்த சுட சுட சாதத்தோட சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்கோ கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா, இன்ன வரைக்கும் நான் அந்த இத ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த சாப்ஸ நம்ம சுட சோறுல போட்டு, வேற எந்த சைட் டிஷ்ஷும் நமக்கு தேவையில்ல. இதுவே நீங்க போட்டு சாப்பிட்டீங்கன்னா, அவ்வளோ சுவையா இருக்கும். முன்னயே நான் சொன்ன மாரி மட்டன் போல இருக்கும். நீங்க எடுத்து பிரிச்சு பார்த்தாலே, மட்டன்ல எப்படி லேயர் லேயரா இருக்குமோ, அதுபோல இந்த வான்கோழிலயும் லேயர் லேயரா இருக்கும். இந்த சாப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வான்கோழி பிடிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில வேற ஒரு சமையலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.